नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्नि ஸ்ரீ பாக்கியலட்சுமி டிரான்ஸ்போர்ட்டுங்க. எஸ்பிஎல் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு பற்றை எல்லாம் ஒரே இடத்த ஓப்பன் பண்ணலான்ட்டு ஐடியா எப்படி தோணுச்சுன்னாங்க, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இடத்த போடுற சூழ்நிலையை உருவாகிட்டு இருக்குதுங்க. மெக்கானிக்கல் ஒரு இடத்த, பாடி பில்டர் ஒரு இடத்த, பெயிண்டிங் ஒரு இடத்த, பஞ்சர் கிரீஸ் ஒரு இடத்த, வாட்டர் சர்வீஸ் ஒரு இடத்த, இப்படி வந்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இடத்த போகிற மாரி எங்களுக்கு வந்து இப்போ சூழ்நிலை உருவாகிட்டு இருந்ததுங்க. அதனால் எங்கள் குரூப்பில் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி இதுமாரி வந்துட்டு ஒரே இடத்த பற்ற போடலாம், வந்து ஸ்ரீ பாக்கியலட்சுமி டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது எஸ்பிஎல் குரூப்ஸ்ன்னு போட்டு எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரே இடத்த பற்ற போடலான்னு வந்துட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐடியா பண்ணிச்சிங்க. அது வந்து எங்களுக்கு கரெக்டான இடம் அமையாதனால இப்போ தான் எங்களுக்கு இடம் அமைஞ்சதுங்க. அதனால் இது வந்து ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இடத்து போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க. இப்போ 1 மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு பாடி பில்டருக்கு போனால் 1 மணி நேரம் மட்டும்தான் எங்களுக்கு வந்துட்டு வேலை இருக்குங்க. அடுத்த வேலையும் இருக்கும், என்ன வேலை இருக்கும், மெக்கானிக்கல் வேலை இருக்குங்க. அப்போ இதில் என்ன ஆகி போயிடுது, பாடி பில்டருக்கு போனால் அங்கேயே அன்றைக்கி பொழப்பு 1 மணி நேரத்தை வேலை, ஒரு நாள் பொழப்பு சரியாக போயிடுதுங்க. திருப்பி அதுக்கு மக்கிய நாள் தான் நாங்கள் வந்துட்டு மெக்கானிக்கல் மற்ற வேலையை பார்க்குறது அங்கே ஒரு நாள் சரியாகி போயிடுதுங்க. அதனால் ஒரே இடத்த இருந்தால் நமக்கு சௌகரியமாக போயிடும், எல்லா வேலையும் ஒரே இடத்த குறைஞ்ச நேரத்தில் செஞ்சுக்கலாம். ஒரு 2 நாள் செய்கிற வேலையை 4 மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். அந்த நோக்கத்தோட குரூப்பிலலாம் உட்காந்து பேசிங்க ஒரு முடிவு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்த செய்யலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சங்ககிரி டு ஓமலூர் செல்லும் வழியில் ஒரு கமல் அடிவாரத்தில் ஸ்ரீ பாக்கியலட்சுமி குரூப்ஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிங்க. அங்கே எல்லா பற்றையும் உள்ளே இருக்குங்கன்னு வச்சிங்களேன். அதில் வந்துட்டு பாடி பில்டருங்க, பெயிண்டிங்கு, பஞ்சர் கடைங்க, கிரீஸுங்க, வாட்டர் சர்வீஸு, ஸ்பிரிங் பற்றை, எலக்ட்ரிஷியன், இது எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரே இடத்த செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ரெடி பண்ணேன். ப்ளஸ் வந்துட்டு இது என்னென்னா ஒரு அந்த இடத்த கொஞ்சம் விரிவாக இடம் இருக்குது, அந்த பக்கமாக ஒரு ஹோட்டல் கடைக்கு, டீ கடைக்கு, மல்லிகை கடைக்கு வெளியில் போகணும் அப்படிங்கிற நோக்கத்துலையும் டீ கடை, மல்லிகை கடை, ஹோட்டல் கடை அதையும் உள்ளே வந்து குரூப்புக்குள்ளேயே வச்சு ஒரே இடத்த செய்கிற மாதிரி பண்ணியிருக்குதுங்க. அதனால் வந்துட்டு எல்லா வேலையுமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு 1 நாள் 2 நாள் செய்கிற வேலையை 4 மணி நேரம் 3 மணி நேரத்தில் எங்களுக்கு முடிச்சிக்கிறோம். அதனால் குரூப்பாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்ததுங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஆசை, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே பிடிச்சி இருந்ததுங்க. கரெக்டான இடம் இல்லாதனால வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. எங்களுக்கு செலவும் கொஞ்சம் குறையுங்க. இப்போ ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரு டிரைவருங்களுக்கு வீட்டுக்கு போகிற வசதி கொண்டாந்து விட்றாங்க, பாடி பில்டரு இப்போ ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி விட்றாங்க. ஒரே இடத்த இருந்து எல்லா வேலையும் முடித்து டிரைவருங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க வீட்டு லோடு ஏற்றிட்டு வந்து நிற்பாங்க, காலையில் சாயங்காலம் டியூட்டி கிளம்புவாங்க. அதனால் வந்துட்டு இது ஒரே இடத்த இருந்தால் மட்டும்தான் இது வந்து டிரைவருக்கு வசதியாகவும் எங்களுடைய சௌகரியத்தை வசதியாகவும் ஒரே இடத்த இருந்தால் மட்டும்தான்
இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பண்ணியிருக்குதுங்க பட்டறைங்க. இதில் வேலை தெரிஞ்ச ஆட்கள் அனைத்துமே 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் உள்ள ஆளுங்க. எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட, குரூப்பில் வந்து கிளியராக ஓடி டிரைவர் ஆகி இந்த அளவுக்கு வளர்ந்த காரணத்தினால அதில் கூட நெளி சுழிகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். என்ன வேலை எப்படி செய்யணும், எப்படி எந்த டைமில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு உள்ள எல்லா தொழிலும் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இந்த காரியத்தை செஞ்சு வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் இந்த வந்துட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோங்க பட்டறைங்க. கண்டிப்பாக செய்வாங்க. இதில் இருக்கிறவங்க அனைத்து வேலை வந்து செய்கிறாங்களா இல்லையா, அனைத்தினுடைய தொழில் நுணுக்கும் தெரியும். நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லாமே கான்ட்ராக்ட் ஆளு தான் போயிட்டுருக்குதுங்க. யாருமே முதலாளின்னா நம்ம பாடி பில்டரு அப்படின்னா ஒரு முதலாளி வந்து பாடி பில்டர் வந்து பாடி கேப்பன் கட்டி அனுப்புறது கிடையாதுங்க. பேருக்கு தான் முதலாளி ஒழிய அனைத்தும் வேலைக்கார ஆள்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக தான் வந்து ஒரு பாடி பில்டர் கட்டுறோம், ஒரு அமௌண்ட்டுங்க, பாடிக்கு இவ்வளவு, கேப்பனுக்கு இவ்வளவு, டிங்கருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குங்க. அதனால் அந்த அமௌண்ட்டு கொடுத்து நாங்கள் கிட்ட இருந்து அனுபவம் தெரிஞ்சதுனால இந்தந்த வேலை இப்படி செய்யுங்க எல்லாமே சொல்லி செஞ்சு வேலையை முடிப்போங்க. இல்லைங்க, இதில் வந்துட்டு என்னன்னாங்க, எங்கள் குரூப்பு வண்டிக்கு கம்மியாக பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குதுங்க. அதோட என்ன வெளி வண்டி நாங்கள் வர்றதுக்கு எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்துட்டு எல்லாம் வந்து ஒரு பாடி பில்டர் மட்டும் அந்த இடத்த வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு வாடகை அந்த இடத்த ஒரு 15,000 14,000 அந்த வாடகை கொடுத்துட்ருப்பாங்க. நாங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு குறைஞ்ச விலையில் வேலை செஞ்சுட்ருக்கிறோம். வாடகை கம்மியான வாடகையில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்படிங்களே எங்களுக்கு எல்லா வண்டியும் வெளி வண்டி வந்தாலும் நம்ம வண்டி வந்தாலும் எல்லாம் குறைந்த விலையில் தான் செஞ்சு தரோங்க. ஓகே, ஒரு வண்டி வெளியிலேருந்து வண்டி கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போகிறாருன்னா அவருக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும்? இங்கே தேடி வராருன்னா அவர் இங்கே தேடி வராருனாங்க, இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு வண்டி எஃப்சி வருதுங்க, பெயிண்ட் அடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வாட்டர் சர்வீஸும் உள்ளே இருக்கணும். எங்ககிட்ட வாட்டர் சர்வீஸ் உள்ளே இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து பெயிண்டிங்கு அங்கேயே எல்லா பட்டம் இருக்கிறதுனால ஒரு 4-5 நாள் ஆகிற வேலையை நாங்கள் ஒரு 3 நாளில் செஞ்சு முடிப்போம். ஏன்னா இது வந்துட்டு பெயிண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு, பாடி பில்டருக்கு ஒரு நாளைக்கு, மெக்கானிக்கல் ஒரு நாளைக்கு, இதுலேயே ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் போயிருங்க. நாங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரே வேலையை செஞ்சு 5 நாள் செய்ய வேண்டிய வேலையை 3 நாளில் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பெரிய லாபத்தை எதிர்பார்க்க மாட்டோம். மற்ற வண்டியும் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாலும். அதனால் வந்துட்டு இப்போ நம்ம சில குரூப்பில் சொல்லுவாங்க, இவங்களே 100 வண்டி இருக்குது, அடுத்த வண்டி வேலை செய்கிறாங்களா இல்லையா தெரியலன்னு கூட சில இங்கே வந்து லோக்கலில் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து எங்கள் வண்டி செய்கிறோமா இல்லையா, வெளி வண்டி வந்துன்னா வேலையை அவங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஒரு இதில் குரூப்பில் பேசி முடிவு எடுத்து பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இப்போ டிரைவர் இங்கே தங்கி இருக்கணும்னு அவசியம் இருக்கா? டிரைவர் இங்கே வந்து தங்கி இருக்குங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஒரு வேலையை சொன்னால் அதுக்கு தான் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆள் நிறைய இருக்குது எங்கள் குரூப்பில். வண்டி எஃப்சி கொண்டாந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி நாங்கள் கொண்டாந்து விட்டாங்கன்னா அனைத்து வேலையும் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். டிரைவருங்களுக்கு இங்கே வேலை முதலாளி வேணால் வரலாம், வந்து ஏதாவது அவருக்கு பல வேலை இருக்கும், வந்து அப்படின்னா சாயங்காலம் வந்தாங்கன்னா எல்லாம் வேலை செஞ்சுக்கலாம், ஒரு ரவுண்டு வேணால் சுற்றி பார்க்கலாம் போலியும். மற்ற வந்து அவங்க இருக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் மிச்சம் தானேங்க. இப்போ வந்துட்டு ஒரு டிரைவர் ஒரு நாளைக்கு இருந்தால் 200-300 செலவாகும், முதலாளி இருந்தால் செலவாகும். இப்போ நாங்கள் ஒரே இடத்துல நாங்களே மைனன்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு வச்சிங்களேன், மற்ற முதலாளிகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. டிரைவர் வந்தால் தங்கிறதுங்க அவங்களுக்குன்னு தனியாக வந்து ரூம் இருக்குங்க, குளிக்கிற வசதி, ஆரோ வாட்ரு, டாய்லெட்டு, டிரைவருக்கு உண்டான அனைத்து வசதிகளும் உள்ளே இருக்குது. கம்பெனிக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே எஸ்பிஎல் குரூப்ஸுக்குள்ளே இருக்குதுங்க. எல்லாம் அனைத்துமே ஃப்ரீ. இப்போ வந்து டிரைவர்கள் தங்கிறதுக்கு ரூம்பு ஃப்ரீ, டாய்லெட்டு ரூம்பு ஃப்ரீ, வந்துட்டு டாய்லெட், ஆரோ வாட்ரு ஃப்ரீ. இன்றைக்கி வந்து சங்கியில் எடுத்துக்கிட்டால் பெரும்பாலான பட்டில் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு கிடையாதுங்க. இப்போ வந்துட்டு எங்கள் பட்டில் அப்படி கிடையாதுங்க, அனைத்து வசதியும் உள்ளே இருக்குது. ஒரு ஆரோ வாட்ரு, நல்லது கெட்டது எல்லாமே அனைத்துமே உள்ளே இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஹோட்டல் முதற்கொண்டு உள்ளே இருக்குதுங்க. அவங்க தான் டிரைவரே இங்கே தங்கணுங்கிற இதே கிடையாதுங்களே. நாங்கள் தான் வந்துட்டு நாங்களே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறோம். அப்படி தங்கணும் வெளியூர் டிரைவராக இருந்தால் இருக்கணும்னா அனைத்து வசதி இருக்குது. அதனால தான் வந்துட்டு இங்கே எல்லா வேலையும் செய்கிறதுனால ஒரு டீ கடை, ஹோட்டல் கடை, மளிகை கடை இல்லைன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு எங்கே போவாங்க. அதனால தான் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த வேலையும் வந்து டீ கடை, ஹோட்டல் கடை இது எல்லாமே ஓப்பன் பண்ணதுங்க. டிரைவருக்கு ரூம் வசதி உண்டுங்க. ஒரு எஃப்சிக்கு ஒரு வண்டியை கொண்டாந்து விட்டால் எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்கண்ணா? பெயிண்டிங்கு, ஒயரிங்கு, அது வந்துங்க வண்டி வேலையை பொறுத்து. இப்போ வந்துட்டு
ஒன்றுமே வேலையே இல்லை, பாடி பில்டர் வேலை இல்லை, ஒன்லி வந்துட்டு மெக்கானிக்கல் ஒரு சில்லற வேலை இருக்குது, பெயிண்டிங் மட்டும்தான்னா ஒரு 3 நாள் 4 நாள் முடிக்கலாம். இல்லை பாடி பில்டரில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த டைம் ஆகுங்க. வந்து இது கரெக்டான வந்துட்டு என்ன வேலை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் டைமிங் சொல்ல முடியும். இப்போ ஒரே வந்தால் நம்ம 3 நாள் எஃப்சி கொடுத்துருவோம் 4 நாள் எஃப்சி கொடுத்துருவோங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஏன் கிடையாதுன்னா பாடி பில்டரில் 2 நாளைக்கு வேலை இருக்கும், இல்லை நிறைய வேலை இருக்கும், முதலாளி அமௌண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணால் தான் நாங்கள் செய்ய முடியுங்க. அது மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிற என்ன வேலை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் செய்ய முடியுங்க. பட் வெளியில் ஒரு 10 நாள் ஆக வேண்டிய ஒரு வேலை இங்கே எவ்வளோ நாள் பண்ணி கொடுப்போம்? வெளியில் 10 நாள் ஆக வேண்டிய வேலை கிட்டத்தட்ட நாங்கள் 6 நாளில் முடிச்சு கொடுப்போங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் முடிச்சு கொடுப்போங்க. ஒரு 4 நாள் அவங்களுக்கு மீதி, 4 நாளில் மீதி. 4 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 4 நாளில் வண்டி வந்துட்டு ரிட்டர்ன் ஒரு ட்ரிப்பே பாதி வந்து கிளம்பிடுவாங்க. காஸ்ட் வைஸில் குறையுமா அவங்களுக்கு? கண்டிப்பாக காசு விஷயத்தில் கண்டிப்பாக குறையும். நாங்கள் வந்துட்டு என்னென்னா எல்லாம் ஒரே இடத்துல பண்ணுறதுனால வந்துட்டு இருக்கிறத சங்கீர் வட்டாரத்துலேயே நாங்கள் குறைஞ்ச பில்லு தான் வாங்குவோம். அதனால் வந்துட்டு காசு விஷயத்தில் அவங்களுக்கு குறையுங்க. இன்னொன்று அலைச்சல் குறையுமா? அலைச்சல் கண்டிப்பாக குறையும். அவங்க தான் ஒரே இடத்துல கொண்டு வந்து வண்டி விட்டுறாங்களே, வந்து விட்டாவே உள்ள சர்வீஸ் பண்ணி அனைத்தும் விட்டுட்டா மற்ற வேலை நாங்கள் தானே பார்த்துக்கிறோம். அவங்க முதலாளிக்கா டிரைவருங்களுக்கா எந்த ஒரு அலைச்சலும் கிடையாதுங்க. அனைத்து வேலையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். அப்படிங்களா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தாங்க. இப்போ சர்வசாதாரணமாக வீட்டை விட்டு வந்தாவே 100-200 செலவாகுங்க. இப்போ அந்த அவங்க வரணுங்கிறதே கிடையாது. அதான் நாங்கள் வந்துட்டு லிஸ்ட் இந்த வேலைன்னு சொல்லிட்டு அனைத்துமே நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம்ல. அப்படி இருக்கல வந்துட்டு அவங்களுக்கு வந்து பணமும் மீதியாகவும் அலைச்சலும் மீதியாகுங்க. சார் இங்கே வந்து இருக்கிறதே வந்துட்டு குவாலிட்டிங்கிறது பார்த்தா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க. ஏன்னா காரணம் என்னன்னா மற்ற பட்டறையில் அவங்க வந்துட்டு முதலாளிங்க மட்டும்தான், அவங்க பட்டறை மட்டும்தான் இருக்கும், அவங்க லாரி இருக்காது. ஆனால் எங்கள் வண்டி 100 வண்டி இருக்கிறதுனால எந்த பொருள் எங்களுக்கு எடுத்துக்கிட்டு வருமா ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதே பொருள் அவங்களுக்கு கிடைக்கும். உறுதியாக தரமாக குவாலிட்டியாக எடுத்தாந்து நான் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பேங்க. பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, பாடி பில்டர் எந்த பொருளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு தரமாக தான் இருக்கேன். பாடி பில்டர்லேருந்து மெக்கானிக்கல்லேருந்து பெயிண்டிங்லேருந்து அனைத்துமே பொருளுங்கிறது வந்து குவாலிட்டி தரமான பொருளை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செய்வோங்க. என்னென்ன பொருள் இங்கே உள்ளே வச்சுருக்கீங்க? உள்ளே வந்துங்க இது மெக்கானிக்கலு, பாடி பில்டருங்க, பெயிண்டிங்கு, கிரீஸுங்க, பஞ்சருங்க, வாட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாரிக்கு உண்டான அனைத்து வேலையுமே இங்கே செய்கிறோம். ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸ் இருக்குதுங்க, உள்ள டயர் கடையும் இருக்குது. எல்லாமே அனைத்தும் வந்துட்டு இப்போ டயர் கடை மட்டும்தான் போடல. இப்போ வந்துட்டு அடுத்த போட்டு நாங்கள் வந்துட்டு அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே அதை ரெடி பண்ணிடுவோம். அதனால் உள்ள லாரி வந்தால் ஒரு 8 நாளில் இப்போ வெளியில் செஞ்சு எடுக்க வேண்டிய வண்டியை நாங்கள் ஒரு 5 நாள் 6 நாளில் எடுத்து வேலையை செஞ்சு அனுப்பிச்சி விட்ருவோங்க. எதிர்காலத்தில் இன்னும் என்னென்ன திட்டம் வச்சுருக்கீங்க? எதிர்காலத்துலேயும் இதுக்கு மேற்கொண்டு இன்னும் எங்களுக்கு திட்டம் என்ன இருக்குதுன்னா, இந்த இடத்த ஒன்று இல்லைங்க, பங்கு அலைன்மெண்ட் மட்டும்தான் இங்கே இல்லைங்க. இந்த இடத்த பொறுத்தவரையிலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பணியாளர்கள் எங்கெங்கேருந்து கொண்டு வர போகிறீங்க? இங்கே இருக்கிற பணியாளர்கள் அனைத்துமே உள்ளூர் பணியாளர்கள். சொன்ன டைமில் சொன்ன நேரத்தில் செய்து கொடுக்கக்கூடிய ஆளாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வச்சுக்குவோங்க. அதனால் வந்துட்டு வெளியிலேருந்து எங்களுக்கு வர்றதுக்கு சிரமமாக போயிடும். ஒரு 20-30 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் அர்ஜென்ட்டுக்கு எங்களுக்கு ஆகாது. அந்த ஆட்கள் இங்கே வேலை செய்த ஆட்கள் அனைத்துமே இங்கே சொந்த பந்தம் உங்கள் லோக்கல் ஆளுங்க உள்ளூர் ஆளுங்களுக்கு மட்டுமே வச்சுருக்குறோங்க. தெளிவான ஆளுங்க கூட வந்துட்டு எல்லா நுணுக்கமும் வந்து பெயிண்டிங்னா எப்படி இருக்கும், பாடி பில்டர் எப்படி வேலை செய்யணும், மற்ற என்னென்ன வேலை செய்யணும் அனைத்துமே வேலை அனுபவம் உள்ள ஆளுங்களை மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்குறோங்க. இங்கே ஒரே நேரத்தில் எத்தனை வண்டி இங்கே வேலை பார்க்க முடியும் உங்களோட கெப்பாசிட்டி? கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே டைமில் 30-40 வண்டி கூட எங்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆள் இருக்கிறோம். எந்த வேலையும் ஒரே டைமில் எல்லா வேலையும் வரப்போகிறது கிடையாதுங்க. ஒரு கிளர்ச்சி பிளேட் மாற்றுவோம் ஒரு வண்டிக்கு, மற்ற வண்டி ஒரு பாடி பில்டர் வேலை இருக்கும். இப்படிங்கிற ஒரு 40-50 வண்டி ஒட்டுக்க யாரும் கொண்டாந்து விட போகிறது கிடையாது. டெய்லியும் 10 வண்டி 20 வண்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதையும் மீறி தாண்டி நாங்கள் 40-50 வண்டி கூட செய்யக்கூடிய திறமை இருக்குது. எங்கள் ஆளுங்க லேபர் இருக்கிறாங்க. எல்லாம் பேர் பாசி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் வச்சு வேலை மெயின்டெனன்ஸ் பண்ணிடுவோங்க. ஸ்ரீ பாகியலட்சுமி டிரான்ஸ்போர்ட் எஸ்பிஎல் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே பட்டறை ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க. இதில் வந்துட்டு ஒரு எஃப்சி ஓட்டுறதா மற்ற எதாக இருந்தாலும் எங்ககிட்ட கொண்டாந்து விடுங்க. ஒரு கிளீனரு டிரைவர் ஆகி ஓனர் ஆனதுனால அனைத்து வேலைகளும் எங்களுக்கு தெரியும். ஒரு டிரைவர் என்ன கஷ்டப்படுறாரு, முதலாளி என்ன கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறோங்க. அதனால் அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதனால் எல்லா வண்டிகளும் இப்போ எங்கள் வண்டி மட்டும்தான் செய்கிறோம், குரூப்பில் பாகியலட்சுமி குரூப்ஸு எஸ்பிஎல் குரூப்ஸு அவங்க மட்டும்தான் வேலை செய்வாங்க அப்படின்னு எந்த முதலாளியும் நினைக்க வேண்டாங்க.
கண்டிப்பாக வந்துட்டு அந்த கஷ்டத்தில் உணர்ந்து தாண்டி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அனைத்து வேலையும் செஞ்சு நாங்கள் கொடுப்போம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு எல்லா ஊர் வண்டியும் வேணுங்க. சங்ககிரி இந்த லோக்கல் தாங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு அனைத்து மாவட்டங்களில் உள்ள வண்டியும் எங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் அந்தளவுக்கு ஆள் இருக்குது, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம். அதனால் அவசியம் வரணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டைம் வந்தாலும் அடுத்த டைம் இந்த பட்டறைக்கு தான் போகணுங்கிற நம்பிக்கை நோக்கத்தோடு வரணும். அந்தளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுப்போங்க. ஏன்னா வந்துட்டு புதுசு அவங்க வண்டியை தான் செய்வாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சங்ககிரியாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, தருமபுரியாக இருந்தாலும் சரி, நாமக்கல் எந்த மாவட்டத்து வண்டி வந்தாலும் அனைத்து மாவட்டத்து வண்டியும் வேலை செய்வோம். கண்டிப்பாக ஆணித்தரமாக திருப்திகரமாக செய்து கொடுப்போம் நாங்கள். அதனால் எங்களுக்கு வந்துட்டு நம்பி எல்லா வண்டியும் அனுப்பலாங்க. இதில் வந்துட்டு சிலர் என்னடா இவங்களுக்கு மட்டும்தான் வண்டி இருக்குது, அனுப்புவாங்களா செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்றதெல்லாம் இது ஆணித்தரமாக எங்களுக்கு கூட வண்டி அந்த வேலை செய்யாட்டினா கூட உங்கள் வண்டியை செஞ்சு வேலை செஞ்சு தருவோங்க. எங்களுக்கு வந்துட்டு குரூப்பில் 100 வண்டி இருந்தாலும் வெளி வண்டின்னு எங்களை நம்பி வரதில்ல. கண்டிப்பாலும் முதலிடமாக அவங்களுக்கு தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இது வந்துட்டு இந்த குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே நாங்கள் வந்து பேசி தான் பண்ணணும். எப்படின்னா நாளைக்கு வெளி வண்டிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நாம் அவங்களுக்கு இடமா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வருவாங்க. எங்களுக்கு 1 மணி நேரம் லேட்டானா கூட அந்த வண்டி அவங்க வேலையை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு முடிப்போம் அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு எக்காந்து கொண்டு எல்லா வண்டியும் வாங்க அதுக்கு மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேவைகள்லாம் வெறும் பணத்துக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, லாரி ஓனர்களோட சுமையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இது வந்துட்டு பணத்துக்காக செய்யக்கூடிய வேலையே கிடையாது. எங்களுடைய சுமையை குறைக்கணுங்கிறதுக்கோசம் தான் இந்த வேலையை செய்கிறேங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஓனர் சங்கீத ஓனர் அத்தனை பேரும் எங்ககிட்ட எந்தெந்த முதலாளிங்க வராங்களோ ஒரு வேலை செய்கிறதுக்கு அத்தனை முதலாளியினுடைய சுமையை குறைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, பணத்துக்கு வேசத்தில் இந்த வேலை செய்யலை. மேலும் மேலும் இந்த குரூப்பு எஸ்பிஎல் குரூப்ஸ் வளரணும், பேரோடு இருக்கணும், பணமும் மீதி ஆகணும். மற்ற முதலாளிக்கு வந்தாலும் இன்னும் இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு தெரியும், முதலாளியினுடைய கஷ்டம் என்ன இதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். அதனால் வந்து இருக்கிறதுலே வந்து விலை வந்து குறைவான பொருள் எல்லாமே வந்துட்டு அதுக்கு மாரி தான் பண்ணி கொடுப்பேங்க. பணத்துக்காக இது பண்ணுற வேலையே கிடையாதுங்க. இது வந்துட்டு சீக்கிரம் வேலை முடியணும் அப்படிங்கிறது ஒரே நோக்கத்தில் தான் பண்ணுற போல. இது பணத்துக்காக பண்ணுற வேலையே கிடையாது. பணத்துக்காக பண்ணுற வேலை எதுன்னா அது யார் பண்ணுவாங்கன்னா லாரியே இல்லாதவங்க அது பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் குரூப்பில் இருக்கிறதுனால எங்கள் குரூப்பும் வளரணும், மற்ற வண்டிக்காரங்களுக்கும் ஒரு சுமையை குறைக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த நாங்கள் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ எங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கு 100 வண்டி 200 வண்டி நான் வெளியே வண்டி வந்தாலும் செய்யக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஆள் திறமை இருக்குது, ஆள் பலம் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா பொருளும் இருக்கிறதுனால ஒரு இடத்துனால வேலை செஞ்சு கொடுத்துவோம். இது தெரிஞ்ச பிறகு மற்ற ஓனர்களுடைய என்ன இப்போ எப்படி தெரியுது? இப்போ இவ்வளோ நாள் இன்றைக்கி ஓப்பனிங் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. இதுக்கு பிறகு வெளியில் தெரிஞ்ச பிறகு என்ன நினைக்கிறாங்க? தெரிஞ்ச பின்னாடி என்ன இதுமாரி வந்துட்டு தமிழ்நாட்டிலே கிடையாது, இது வந்து மிகப்பெரிய சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்கிறாங்க. எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால வேலை சுமை ரொம்ப குறையும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. மேக்சிமம் வந்துட்டு 170% வேறு இது வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் நினைக்கிறாங்க. பட்டறை ஓப்பன் திருப்பில் வந்து இருக்குதுன்னு சொல்லணுன்னே எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. நோட்டீஸ் கொண்டு போய் நேரடியாக கொடுத்துருந்தோம். அசோசியேஷன் தலைவருக்கு, சங்ககிரி எடப்பாடி அசோசியேஷன் தலைவருக்கு, சுற்று வட்டாரத்தில் அனைத்து முதலாளிகளுக்குமே. இப்போ எங்கள் குரூப்பு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. அனைத்து முதலாளியுமே பத்திரிக்கை கொடுத்தோம். அனைத்து முதலாளிகளுமே இதை ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன் விரும்புகிறாங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால வேலை மிச்சம், செலவு மிச்சம். இப்போ வந்துட்டு ஒரு வண்டியை இங்கேருந்து ஒரு பாடி பில்டரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கும், மெக்கானிக்கல் அந்தாண்ட 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற டீசல் கூட மிச்சம் தானே. இதில் அலைச்சலாம் முதலாளிகளுக்கு மிச்சம், டீசல் மிச்சம், டிரைவருங்களுக்கு இங்கே வேலையே கிடையாதுங்க. சொல்ல போனால் வந்து டிரைவருங்களுக்கு வேலையே கிடையாது. ஒரு எஃப்சி வண்டியை விட்டால் கூட 5 நாள் கழிச்சு அந்த வண்டியை வந்து எடுத்துக்கிட்டு லோடுக்கு போயிட்டே இருக்கலாம், எஃப்சி கட்டி லோடு போயிட்டே இருக்கலாம். அனைத்து முதலாளிகளும் இது விரும்புகிறாங்க. இதுமாரி யாருமே செஞ்சதில்லை. கண்டிப்பாக இது வந்து நல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அண்ணனுக்கு உறுதுணையாக கூட இருந்து நாங்கள் கடைசி வரைக்கும் பணியாற்றுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எவ்வளோ நாளாக இப்போ நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்க? 20 வருஷமாக இருக்கிறோங்க. 20 வருஷம். நீங்கள் லைனுக்கு போவீங்களா? இல்லைங்க, இங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்ருக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வண்டிக்கு போனோங்க. வண்டி இப்போ நம்மளது இருக்குதுங்க. இந்த ஒர்க்கு இங்கே உள்ள பார்த்துட்ருக்கோங்க. குரூப்பில் ஓட்டுறதுனால என்ன உங்களுக்கு பலமாக தோணுது? எங்களுக்கு சப்போர்ட் இருக்குதுங்க. தனிப்பட்ட முறையாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கிறது இல்லைங்க. எதுவுமே ஒரு சப்போர்ட்டுங்கிறது இல்லை. இப்போ குரூப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா இடத்துல வழியிலையும் சரிங்க, இங்கேயும் லோக்கல்லையும் சரிங்க, எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குதுங்க. ஒரு பயமில்லாத தொழில் பண்ணுறோம். தனிப்பட்ட முறை இந்த தொழில் செய்யணும்னா நம்மளுக்கு பயங்கிறது இருக்குதுங்க. நம்ம எப்படி செய்யணும் என்ன பண்ணணுங்கிறது தெரியாதுங்க. இப்போ சப்போர்ட்டுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியா சொல்கிறாங்க, நாங்கள் அதை வச்சு நாங்கள் பண்ணுறோங்க. சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்க முடியுதுங்க. இல்லைன்னா இந்தளவுக்கு நாங்கள் டெவலப்மெண்ட் ஆகிருக்க முடியாது. தனிப்பட்ட மாதிரியே இருந்தால் பண்ணியிருக்க முடியாதுங்க. இது குரூப்பாக இருந்ததுனால இன்றைக்கி ஓரளவுக்கு நாங்கள் முன்னேற்றம். சரி, கடைசி வரைக்கும் பக்கபலமாக இருந்து நாங்கள் கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருப்போங்க.
என் பேர் பிரகாஷுங்க, பாக்கியலட்சுமி டிரான்ஸ்போர்ட்டு, தங்காயூருங்க. நன்றி வணக்கம். உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் முருகவேலு. நாங்களும் எல்லாம் 92லேருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு 92லேருந்து வண்டிக்கு போயிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் பக்கம் ஆச்சு. இப்போ லாரிக்குன்னு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வண்டி போட்டு எல்லோரும் கிளீனராக ஓடி டிரைவராகி ஒரு லாரி எடுத்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு கூட இருந்து இதை வந்து சரியான வழியில் கொண்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற முதல் கொண்டு எங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். சொல்லப்போனால் இன்றைக்கி நாங்கள்லாம் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம். இவரை கூட இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம், இந்த மைக்கில் வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இது ஒரு கண்டிப்பாக அவருடைய வழிகாட்டுதல் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிற இதை வந்து என்றைக்கும் எங்களால் அது மறக்க முடியாது. கண்டிப்பாக நாங்கள் அவர் கூட இருந்து இந்த இதை வந்து வெற்றிகரமாக அவர் கூட இருந்து நடத்தி கொடுப்போம், இருப்போம் எல்லோரும். இது வந்து இந்த ஆரம்பித்ததுடைய நோக்கமே வந்து நாங்கள் வண்டி அதிகமாக இருக்கிறதுனால, பாக்கியலட்சுமி டிரான்ஸ்போர்ட்டில் எங்கள் குரூப்பில் வண்டி அதிகமாக இருந்ததுனால இதை மெயின்டைன் பண்ணும்போது எவ்வளோ சிரமம் இருக்குதுங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை அனுபவிச்சிருக்கிறோம். இதை அனுபவிச்சதுனால தான் இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்ததுனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு 3 வருஷ கனவாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது சரி ஒரு கிரீஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தோம். இது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு எஃப்சிக்கின்னு ஒரு வண்டி நிற்கும் போது ஒரு வாரம் கிட்டத்தட்ட என்ன ஒரு முதலாளிங்க வந்து எவ்வளோ ஒரு அலைச்சல் இருக்குதுங்கிறது வந்து நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். அதனால் வந்து இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த கஷ்டங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். வேலை செய்கிறது எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்கிறது. இங்கே வந்தால் அந்த பயம் இல்லை, அந்த கவலை இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் குயிக்காக செஞ்சு கொடுப்போம். அவங்களுக்கும் அலைச்சல் கிடையாது. இது வந்து அவங்களுக்கே ஒரு திருப்திகரமாக இருக்கும். இது வந்து ஓனருக்கு மட்டும் கிடையாது, டிரைவருங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய இடமா இது பண்ணுறோம். எப்படின்னு கேட்டோம்னா, நாங்கள்லாம் லைனுக்கு போகும்போது இந்த பட்டறையிலேருந்து இங்கேருந்து புறப்பட்டோம்னா இங்கேருந்து தொப்பூர் வரைக்கும் எங்கேயும் வழியில் தண்ணி பிடிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வழியில் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது, தொப்பூர் போய் மட்டும்தான் தண்ணி பிடிப்போம், அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இது இருக்குதுங்கிறத உணர்ந்து எல்லாமே ஒவ்வொரு இதுவும் பார்த்து பண்ணி வச்சுருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பாரு. அதனால தான் இங்கே வந்து ஆரோ வாட்டர்னு ஒன்று இது போட்டு ஒரு பெரிய மிஷினையும் ஒன்று போட்டு எனி டைம் தண்ணி இல்லைங்காமல் அனைத்து வண்டிக்காரங்களுக்கும் தண்ணிக்கு ஆரோ வாட்டர் இலவசமாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு இதுங்க. அதே மாதிரி வெளியில் போயிட்டோம்னாலாம் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் முன்ன மாதிரிலாம் எங்கேயுமே கழிப்பறை வசதியோ அவ்வளோ சீக்கிரமாக எங்கேயும் போக முடியாது. இப்போ இதெல்லாம் வந்துலாம் எப்பவுமே எந்த கண்ட்ரோலும் இல்லை. எப்போ வேணாலும் வரலாம், வந்து போகலாம், டிரைவரும் குளிக்கலாம், பாத்ரூம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி வசதியெல்லாம் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இது வந்து இது பண்ணியிருக்கிறோன்னா இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருந்ததுனால தான் இதை ஒவ்வொன்றையும் பார்த்து செய்ய முடிஞ்சுது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான நேரத்துக்கு எந்த செயலை எதை பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக எங்களை கூப்பிட்டு வந்திருக்கார். அதான் இன்றைக்கி எனக்கு 4 வண்டி இருக்குதுன்னா இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே எல்லாமே வேறு வண்டியில் டிரைவராக தான் ஓடி இருந்தோம். இந்த குறிப்பிட்ட இந்த 10 வருஷ காலத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு ஒரு எல்லாருக்குமே நிற்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. இதுக்கு வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் லாரி டுடேங்கிற கருத்து வந்து எங்களுக்குன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இந்தியாவில் எங்கேயா இருக்கட்டும், ஒரு பிரச்சனைங்கிறது அந்த லாரி டுடேவில் மட்டும்தான் வருதுங்க. வேறு சேனலில் அதிகமாக எங்களை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஒவ்வொரு லாரி உரிமையாளர்களும் சரி என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு லாரி டுடேவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து இங்கே இருக்கிற ஓனருங்களுக்கும் டிரைவருங்களுக்கும் கிளீனருங்களுக்கும் லாரி சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி நம்ம லாரி டுடேவனுடைய ஓனருக்கும் நன்றி வணக்கம்.